ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும், அதற்கு செயல்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. திமுக அரசு அப்படியே இருக்குது. குடும்பத்துக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு யார் அதிகாரத்துக்கு வர வேணும், கட்சியில் யார் உயர்ந்த பதவிக்கு வரணும், குடும்பத்தை சேர்ந்து வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா? இப்போ நாங்களாம் அண்ணா திமுக நான் இருக்கிறேன், ராமச்சந்திரன் இருக்காரு, சுகுமா இருக்காரு, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. இப்போ திமுக இருந்தா இங்க இருந்து பேச முடியுமா? பொன்மன ஜமால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர் கூட இன்னைக்கு இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும். அதுக்கு நானே சான்று. அதே போல அண்ணா திமுக கட்சியில தான் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். ஆகலாம்ல? திமுக எப்படியா சொல்ல முடியுமா? ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுக்கு உழைக்கின்றவர்கள், திமுக விசுவாசமாக இருக்கின்றவர்கள் யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று ஒரு சொல் சொல்லுங்க. சொல்லுவாங்களா? அப்படி அந்த கட்சி தேவையா? ஆக ஜனநாயகம் உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்க யார் உழைக்கின்றார்கள், யார் விசுவாசமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள், மக்களுக்கு யார் சேவை செய்கின்றார்கள், அதை பொறுத்து அண்ணா திமுக ஆட்சியிலே நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க. அதனால முன் நான் பேசுறேன். இதே அண்ணா திமுக இருபெரும் தலைவர் வழியிலே செயல்படுவதற்கு உதாரணம் இன்றைக்கு எங்களுடைய ஏற்காடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர் ஏற்காடு எம்எல்ஏ. முடியுமா திமுகவில்? என்ன அந்த மந்திரியுடைய பையன் அவதான் வர முடியும், வேற எவரும் வர முடியாது திமுகவில். வாரிசு அரசியல். அதே போல கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இருக்கிற எம்எல்ஏ பெயிண்டர், வீடு வீடா பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார், கட்சிக்கு சேவை செஞ்சார், கட்சிக்கு விசுவாசமா இருந்தார், மக்களிடத்தில் நன்மதிப்பு. அவர் 2021 எம்எல்ஏ அண்ணா திமுக சார்பால் நிறுத்தப்பட்டோம். அதே பவானி சாகர் அங்க இருக்கின்றவர், அங்க பிராந்தி கடையில் விற்பனையாளராக இருந்தார், ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், கட்சி விசுவாசமா இருந்தார். அவர் சீட்டு கேட்டார், அவருக்கு சீட்டு கொடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பவானி சாகர்ல எம்எல்ஏவாக இப்ப இருக்கிறார். வேற எந்த கட்சியில வர முடியுமா? திமுக எடுத்துங்க. திரு நேரு அவர் பையன் எம்பி, இங்க திரு துரைமுகன் அவருடைய மகன் எம்பி, வேற யாரும் வர முடியாது. வர முடியுமா? அதே மாதிரி தலைவர் எம்எல்ஏ அவர் தான். அவர் அடிப்படையில் தான் திமுக நிர்வாகிகளோ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா என்பதுதான் கேள்வி. தொடர வேண்டுமா? இப்போ திரு கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை பட்டா போட பார்க்கிறாங்க. திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், அப்புறம் திரு உதயநிதி, இப்போ இன்பநிதி உள்ள வந்துட்டார். ஒரு மந்திரி சொல்றாரு, திமுக அமைச்சர் சொல்றாரு, இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யார் இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் ஏயா கட்சியில் இருந்து அசிங்கமா இல்ல? ஏன்னா அவருக்கு 75 வயசு ஆகுது. அந்த திமுக கட்சியில் சேர்ந்து 55 ஆண்டு உழைச்சிருக்காரு. 55 ஆண்டு உழைப்புக்கெல்லாம் மரியாதை இல்ல. திமுக குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தா தான் அந்த பதவி தாங்கும், இல்லைன்னா பதவி பிடுங்கப்படும். அதோட அண்ணா திமுகவில் இருந்து திமுக போய் 8 பேர் மந்திரி ஆயிருக்காங்க. அண்ணா திமுகவில் இருந்து திமுக போனவங்க 8 பேர் மந்திரி ஆயிருக்கிறாங்க. எதற்கு ஆயிருக்காங்க? திமுக மந்திரியானா மேலிடத்துக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை கட்ட மாட்டாங்க. இங்க டெப்டேஷன்ல போனாங்க பாத்தீங்களா, அண்ணா திமுக திமுகவுக்கு அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தா கரெக்டா கப்பம் கட்டுவாங்க. அடிமை மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய்னா யாருன்னு தெரியும். அப்படி அந்த அமைச்சரை தேர்ந்தெடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து அவருக்கு ஒரு இலாக்கா கொடுத்து அவரு அங்க இருக்கிற பிராந்தி கடையில் விற்கின்ற பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணி மேலிடத்து கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 30 நாள் 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. எவ்வளவு? 10 ரூபா வாங்கினதுலயே
ஒரு வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. எவ்வளவுங்க? 22,000 கோடி. ஆக இப்படிப்பட்ட அரசு மீண்டும் வர வேண்டுமா? இது ஊழல் தானே. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.